நீங்கள் காரணிகளை புரிந்து கொள்வதன் மூலம் நிதி முடிவெடுப்பதை பாதிக்காத நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம். முதலாவதாக, நன்கு வரையறுக்கப்பட்ட நிதி இலக்குகளை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால போன்றபடி இந்த இலக்குகளை வரிசைப்படுத்த வேண்டும். உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த 20 வயது ஆர்வமுள்ள கலைஞர் அல்லது இந்த 35 வயது குடும்பஸ்தன் இருவரின் தேவைகளும் வேறுபடும். அல்லது அடுத்த 10 முதல் 12 ஆண்டுகளில் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் இந்த இளம் ஆற்றல் மிக்க உழைக்கும் ஜோடியாக இருக்கலாம். இலக்குகள் மற்றும் முன்னுரிமைகள் வெவ்வேறு நபர்களுக்கு வேறுபடுகின்றன மற்றும் அவற்றை அடையாளம் காண்பது உங்கள் முதலீட்டு முடிவுகளுக்கு அடிப்படையை அமைக்க உதவும். இரண்டாவது முக்கியமாக பாதிக்கும் காரணி நேரம். உங்கள் நிதி இலக்குகளை அடைய உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நீங்கள் சிறப்பாக திட்டமிட உதவ முடியும். உதாரணமாக, இன்னும் 10 முதல் 12 வருடங்களுக்கு அவர்கள் தங்கள் தொழிலை தொடங்க போதுமான மூலதனத்தை சேமிக்கும் வரை ஒரு இளம் ஜோடி வேறொருவருக்கு வேலை செய்ய விரும்பலாம். அதனால் அவர்கள் பங்குகள் அல்லது பங்கீடுகள் அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற தயாரிப்புகளில் முதலீடு செய்வதன் மூலம் சில ஆபத்து எடுக்கலாம். அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள், மேலும் அவர்களின் முதலீட்டில் எதிர்பாராத எதுவும் நடந்தால் மீண்டு வர நேரம் உள்ளது. இருப்பினும் அடுத்த 3-4 ஆண்டுகளுக்குள் அவர்கள் தங்கள் தொழிலை தொடங்க விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பணத்தில் எடுக்கக்கூடிய ஆபத்து மிகவும் குறைவாக இருக்கும். எனவே முதலீட்டின் தேர்வு மாறுபடும். பொதுவாக உங்களுக்கு குறுகிய கால எல்லை இருக்கும்போது குறைந்த ஆபத்து கொண்ட தயாரிப்புகளில் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் தயாரிப்புகளை பார்க்க வேண்டும். நீங்கள் திட்டமிட இன்னும் நீண்ட காலம் இருந்தால் அவைகள் அதிக ஆபத்தை சுமந்தாலும் கூட செல்வத்தை உருவாக்க உதவும். மூன்றாவது முக்கிய பாதிக்கும் காரணி உங்கள் ஆபத்து சுயவிவரம் ஆகும். இது நீங்கள் எவ்வளவு ஆபத்து எடுக்கலாம் மற்றும் எங்கு முதலீடு செய்யலாம் என்று உங்களை தீர்மானிக்க உதவுகிறது. உங்கள் வயது, வருமானம், இதுவரை குவித்துள்ள செல்வம், சார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கை, மன ஒப்பனை போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் மற்றும் பல. ஒருவர் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு ஆபத்து சுயவிவரம் ஒரு முக்கியமான நிர்ணயமாகும். மேலும் இது நபருக்கு நபர் கணிசமாக மாறுபடும். சிலர் வெறுமனே ஆபத்துக்கான அதிக விருப்பத்தை கொண்டிருக்கலாம். உங்கள் சகாக்கள் தங்கள் பணத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை இது குறிக்கிறது. இது உங்களுக்கு சரியாக இருக்காது. எனவே அவற்றை கண்மூடித்தனமாக நகலெடுக்காமல் மேலும் உதவி குறிப்புகளின்படி செயல்படுங்கள். உங்கள் சொந்த உணர்வுகள் முதலீட்டு முடிவுகளை பாதிக்கும் 4வது காரணியாகும். பங்குகள் மற்றும் பங்கீடுகள் போன்ற சில முதலீடுகள் சந்தை இயக்கங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே அவை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஒரு நாள் அவைகள் உங்களுக்கு பெரிய வருமானத்தை தரும். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். ஆனால் அடுத்த நாளே அதன் மதிப்பு குறைந்து மற்றும் நீங்கள் உண்மையிலேயே கவலைப்படலாம். ரகசியம் என்னவென்றால், சந்தையில் நடக்கும் அனைத்திற்கும் பீதியடைந்து எதிர்வினை ஆற்றாமல் நன்கு வரையறுக்கப்பட்ட திட்டத்தில் உறுதியாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் புத்திசாலி மற்றும் நீண்ட கால சிந்தனை கொண்டவராக இருந்தால் பின்னர் நீண்ட காலத்திற்கு செயல்படவும். முதலீட்டு தேர்வுகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத நிகழ்வுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள மறக்காதீர்கள். இது கடினமான நேரங்களில் நீங்கள் சரியான பாதையில் இருக்க உதவுகிறது. நாம் இதுவரை பேசிய பெரும்பாலான காரணிகள் உங்களை பற்றியது. உங்கள் முடிவுகளை பாதிக்கும் வெளிப்புற காரணிகளை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக, பணவீக்கம் உங்கள் முதலீட்டின் உண்மையான மதிப்பை பாதிக்கும். உயரும் விலைகள் உங்கள் முதலீட்டு மதிப்பை விழுங்குகின்றன. எனவே நீங்கள் எப்போதும் பணவீக்கத்திற்கு முன்னால் இருக்க திட்டமிட வேண்டும். பொருளாதாரங்கள் உயர்ந்த மற்றும் குறைந்த வளர்ச்சியின் சுழற்சிகளை கொண்டுள்ளன. இவை வேகத்தை பாதிக்கக்கூடியது. அதனுடன் உங்கள் முதலீட்டு மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும். இறுதியாக, அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையும் அதன் கொள்கைகளும் கூட சந்தையை பாதிப்பதால் அதன் விளைவாக உங்கள் செல்வம் மற்றும் முதலீடுகள் பாதிப்பை சந்திக்கின்றன. எனவே இப்போது நீங்கள் உங்கள் நிதி முடிவுகளை பாதிக்கக்கூடிய பல காரணிகளை புரிந்து கொண்டீர்கள். இப்போது நீங்கள் சிறந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் ஒரு சிறந்த முதலீட்டாளராக மாறுவதற்கான பாதையில் நன்றாக உள்ளீர்கள். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.